ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுல வீட்ல இருந்தபடியே உங்களுடைய அட்ரஸை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா கடை மாறுமான்னு கேட்டா கடை மாறாது. அது நீங்க பர்சனலா தனியா போய் மாத்தணும். அதனால ரேஷன் கார்டுல எப்படி அட்ரஸை மாத்துறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் குரோமில் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வெப்சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டை பதிவு செய்யப்பட்ட நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவு செய்யன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி அதே பதிவு செய்யன்னு பார்த்தீங்களா, அந்த பதிவு செய்யக்கூடியதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜுக்கு வந்துடும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய முகப்பை கிளிக் பண்ணி முகவரி மாற்றம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் இந்தமாரி வந்துடுங்க. இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து புதிய முகவரி விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ், அதாவது டோர் நம்பரு, உங்களுடைய எந்த ஸ்ட்ரீட்டு அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் வந்து பாருங்கள், நான் வந்து டோர் நம்பர் போட்டிருக்கேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா தெரு பெயர் போட்டிருக்கேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரு பெயர்லேயே பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த வில்லேஜ் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத போட்டுருங்க. அட்ரஸ் லைன் 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களோட சிட்டி நேமை டைப் பண்ணிங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட்க்கும் இந்த இடத்துல தாலுக்காவும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வில்லேஜுங்கக்கூடிய ஆப்ஷனில் உங்களுடைய வில்லேஜ் அந்த இடத்துல காட்டும். அதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அஞ்சல் குறியீட்டு எண்ணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி முடிச்சிருங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதே டோர் நம்பரை தமிழில், இதில் முகவரிக்கானதை எல்லாத்தையும் மேலே டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே சேம் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பீங்க. இல்லை தமிழ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஆவண வகை தேர்ந்தெடுக்கணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அக்னாலஜ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ் நம்பருக்கு எடுத்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல அட்டை தொடர்பான சேவை நிலையறின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அந்த குறிப்பு எண்ணை கம்ப்ளீட்டாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பதிவு செய்யணும் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா விண்ணப்பத்தோட நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள், அதிகபட்சம் ஒரு வாரத்திலே முடிஞ்சிடும். சில நேரத்தில் அந்த வெப்சைட் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாரத்துக்கு 10-15 நாள் ஆகும். ஓகே. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். இந்த கார்டு உங்களுக்கு வேறு பிசிக்கல் கார்டாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப அதே வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ஃபர்மேஷனல் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.